ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போகலன்னு சொல்லி என் பையன் எப்பவுமே சொல்லிட்டே இருந்தான். இந்த வாட்டி எங்கேயுமே நாங்க போகல. வெளியிலயே போகல. மேக்ஸிமம் மார்க்கெட்ல போயிட்டு காய்கறி தவிர அந்த மாரி தான் இருந்தது. ஸோ சாட்டர்டே, சண்டே வந்தோனே திடீர்னு சாட்டர்டே பிரதோஷம் அதுன்னு கூட தெரியாம நாங்க திருவண்ணாமலை போலாம். ஏன்னா ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா நெனச்சிட்டு இருக்கோம். எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணா அது நடக்கவே நடக்காது. இந்த மாரி நெறைய பிளான்னு ஒண்ணு போட்டாலே கண்டிப்பா அது நடக்காது எங்களுக்கு. அதனாலயே நாங்க ஒரு பிளானுமே போடுறதில்ல. திடீர்னு அந்த ஸ்பாட்ல காலையில சாட்டர்டே இருந்துச்சு, திருவண்ணாமலை போலாமான்னு கேட்டாங்க. அன்னைக்கே நாங்க இது முன்னாடி ஒருக்கா போகும்போது காலையில போயிட்டு மதியானம் ரீச் ஆயிட்டு சாயங்காலம் கும்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதே மாரி தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு பிரதோஷங்கிறது சுத்தமா ஸ்ட்ரைக்கே ஆகல. நாங்க பார்க்கல. சாட்டர்டே, சண்டே அவங்களுக்கு லீவுங்கிறதுனால அது மாரி கிளம்பி போயிட்டோம். போனா அப்படி ஒரு கூட்டம் ரோட்ல நடந்துட்டே இருக்காங்க. கண்டிப்பா பௌர்ணமி இல்லன்னு தெரியும். ஆனா அங்க வந்து பௌர்ணமி அந்த மாரிலாம் எதுவுமே இல்லையாம். மாசத்துக்கு 30 நாளுமே மக்கள் நடந்துகிட்டே தான் இருப்பாங்களாம். அப்படி ஒரு கூட்டம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோயில்ல அந்த செவ்வாடை பக்தர்கள் அவங்க கூட்டம், சபரிமலை ஐயப்பன்மார்கள் கூட்டம், அதுக்கப்புறம் வெக்கேஷன் டைம்னால ஏகப்பட்ட அ ம ஸ்டேட்லேருந்து கூட வந்திருந்தாங்க. அப்படி ஒரு கூட்டம், கூட்டம், கூட்டம். சரி நாங்க போயிட்டு நைட்டு 9, 10 மணி ஆனாலும் சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் போனோம். நாங்க எதுவுமே தங்குறதுக்கான திங்ஸ் எதுவுமே எடுத்துட்டு போகல. அங்க போயிட்டு இருக்கும்போது போயிட்டு ஒரு லைன் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் லைன்ல போய் நின்னோம். நாங்க போகும்போதே சுத்தி இருந்த எல்லா கோயிலுமே நல்லா சுத்தி கும்பிட்டுட்டு போனோம். ஏன்னா ஏகப்பட்ட கோயிலு. எல்லா கோயிலும் பிரசாதம் குடுத்தாங்க. அத அப்படியே வாங்கி சாப்பிட்டு நாங்க நடந்து போயிட்டே இருந்தோம். அங்க என்ன ஒரு அதிசயமா நான் பார்த்தேன்னா, அங்க சின்ன குழந்தைங்கலேருந்து ரொம்ப ரொம்ப வயசானவங்க வரைக்கும் யாருமே செருப்பு போடாம எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் நடந்துட்டே இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆட்டோ, கார்லாம் யூஸ் பண்றவங்கள விட ரோட்ல நடக்கிறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களும் நடக்குறாங்க. வயசானவங்க கூட நடக்குறாங்க. அப்ப அதெல்லாம் பார்த்தா நம்மலாம் என்னடா நடக்குறோம் அப்படின்னு தோணுச்சு. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு லைன் நின்னுது. கோயிலுக்கும் அந்த லைன் நிக்கிற இடத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் கூட சொன்னேன், "இது கண்டிப்பா சாமி லைனா இருக்காது. இது வேற எதுக்கோன்னு." அப்புறம் விசாரிச்சு பார்த்தா அதான் தரிசனம் லைனா. ஐய்யய்யோ! 5 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டா அடைச்சு போட்டிருந்தாங்க. நான் இந்த மாரி எந்த கோயில்லயுமே வெயிட் பண்ணதே இல்ல. 5 to 5 1/2 ஹவர்ஸ் நாங்க லைன்ல நின்றுருக்கோம். அப்படியே நொந்து நூடுல்ஸா போயிட்டா என்னால முடியல. கடைசி நாங்க சாமிய பார்க்கும்போதே நைட்டு 10:30 மணி. அப்பாடான்னு வெளியில வந்தாச்சுன்னா, டிஃபன் கடை எல்லாமே க்ளோஸ்டு. சரி ஒரு இடத்துல தோசை ஊத்தி குடுத்துட்டுருந்தாங்க. அத நாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிக்கும்போதே 11 மணி ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது இங்க தங்கிரலாம். இதுக்கு மேல பஸ்ஸ புடிச்சு ஊருக்கு போக ஏன்னா பஸ்ல கூட 4 ஹவர்ஸ் டிராவல் இருக்கு. ஸோ அங்கேயே தங்கிடலாம்னு சொல்லும்போது, பரவால்ல ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பா தான் இருந்தது. நான் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ரூம் ரொம்ப சீப்பா தான் இருந்தது. நைட்டு போட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில போயிட்டு நின்னா, அதே லைன் திருப்பி நிக்குது. ஸோ நாங்க சுத்தி கும்பிட்டுட்டு, சாமியும் ஒரு தடவ சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஆனா சூப்பரான தரிசனம். கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட சுவாமிய நல்லா தரிசனம் பண்ண முடிஞ்சது. சூப்பர் ட்ரிப்பா அமைஞ்சது.